இமயமலையில் பறந்த நாம் தமிழர் கட்சி கொடி இது குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம காண இருக்கோம். பல நாட்டு கொடிகள் பறக்கிற அந்த இடையில் அந்த இடத்துல நாம் தமிழர் அப்படின்னு தமிழில் எழுதப்பட்ட ஒரு வாசகத்தோட ஒரு கொடி பறக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது என்னமோ நமக்கே தெரியாம உள்ளுக்குள்ள ஒரு மனமகிழ்வு வருது. அதற்கான காரணம் நமக்குள்ள இருக்கிற அந்த பற்று தான் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நாம் தமிழர் கட்சியுடைய ஒவ்வொரு மாநாடுகளையும் கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்க இதே காலகட்டத்துல உண்மையாகவே அறிவுன்னு ஒண்ணு இருக்கும்ல. இல்லாதவர்களை பற்றி நம்ம பேசிய அவசியம் இல்லை, அதை பயன்படுத்தாதவர்களை பற்றியும் பேசி அவசியம் இல்லை. ஆனா இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எதற்காக சீமான் இந்த மாநாடுகளை எல்லாம் முன்னெடுக்கிறார் அப்படின்னு தெரிகிற அத்தனை பேருமே பல வகையில பேசிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா கடைசியாக எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய விடயம் என்ன அப்படின்னா, தண்ணீர் மாநாடுன்னு ஒண்ணு பண்ண போறாரு. இது எப்படி சாத்தியம், அது குறித்து எப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் அந்த மாநாடுகள்ல அரசியல் கட்சி வரலாற்றுல யாரும் செய்யாத மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு பிபிடி ரெடி பண்ணி இந்த கம்பெனிகள்லாம் பிரசன்டேஷன் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் பாடம் எடுக்கிறார். அரசியல் பாடம். அரசியல் என்பது வெறும் இந்த தனி மனிதர்களுக்கும் வாக்குகளுக்கும் காசை கொள்ளையடிப்பதும் 5 வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் உங்களது தொகுதி பக்கம் பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு ஏமாற்றக்கூடிய அந்த நாடகம் அப்படிங்கிறது பேர் அரசியல் கிடையாது. அது பேர் நடிப்பு. திரையில் நடிக்காம தரையில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இதற்கான காரணம். சில பேர் திரையில் நடிச்சுட்டும் இப்ப தரையில் நடிக்கிறதுக்காக அதிக நடிகர்கள்லாம் நாட்டை ஆளணும்னு நினைக்கிறாங்க. இந்த எல்லாமே முற்று முழுதும் நம்ம ஒரு எப்படி சொல்றது, அருவருக்கக்கூடிய விடயங்கள். இதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டுத்தான் உண்மையான அரசியல் என்பது தமிழ் மக்களுக்கானது, தமிழ் தேசியம்தான் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து வைத்த பிறகுதான் பலருக்கும் அது தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அந்த வகையில தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு மனமகிழ்வு தருது. மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய இப்ப வர இருக்கிற அந்த தண்ணீர் மாநாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களுடைய பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். முதலாக மேய்ச்சல் நிலத்தை பற்றி மிகப்பெரிய அளவுக்கு பேசியது நாம் தமிழர் கட்சி தான். அது இங்க இருக்கிற இந்த சின்ன சின்ன ஊடகங்கள் மறைச்சாலும் நேரடியாக நேஷனல் ஊடகங்களே அதை பதிவு செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்ப நேஷனல் ஊடகங்கள்ல அண்ணன் சீமான் அவர்களுடைய வாக்கு சதவீதம் என்பது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எங்க போய் கேட்டாலும் அவருக்கான மதிப்பு, இதற்கு முன்பு தெரியாத அவர் இப்ப எல்லா இடங்களும் தெரிகிறாருங்கிறது அவங்க அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு பல நிகழ்வுகள் நடக்குது. அப்படி இருக்கும்போது 2026 தேர்தலுக்கான ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி முதல் முறையாக வெற்றியை நோக்கி பயணப்பட போகிறதுங்கிறது நம்மளால உணர முடிகிறது. அதற்கு நம்ம இன்னும் அதிகம் உழைக்கணும். ஏன்னா இலகுவாக நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் இல்லாத ஆட்கள் அவங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப இலகுவாக அதை பேசி முடிச்சுட்டு நம்ம போயிடலாம். அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பதில், சீமானுக்கு போட்டா அவர் வருவாரா, இது மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்க கேள்வியை தவிர சீமான் வரக்கூடாது, சீமானுக்கு போடக்கூடாதுங்கிற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. அப்பனா ரொம்ப இலகுவாக நீங்க அனைவருமே வாக்கு செலுத்தினா சீமான் தான் வரப்போறாருங்கிறத அவர்களுக்கு புரிய வைத்து விட்டு நம்மளுடைய அரசியலையும் தெரியப்படுத்தினா 2026 நாம் தமிழர் கட்சியின் புதிய வரலாறு வெற்றி நம் வசம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது.